டிவிகேங்கிற சுனாமி தமிழக தேர்தல் முடிவுகளை புரட்டி போட்டுருச்சுன்னு கூட சொல்லலாம். எங்க பார்த்தாலும் டிவிகே வெற்றி, டிவிகே முன்னிலை அப்படிங்கிற செய்தியை நம்மளால தொடர்ந்து கேட்டுட்டே இருக்க முடியுது. நிறைய தேர்தல் கருத்து கணிப்புகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் ஒரு 10 இடத்துல ஜெயிப்பாரு, 5 இடத்துல ஜெயிப்பாருன்னு கருத்து கணிப்புகள் வந்தாலும் நிறைய பேரு இல்ல அவர் வந்து ஓட்டை பிரிக்கிறதுக்காக தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு சொன்னாலுமே கிட்டத்தட்ட 100 இடத்துக்கு மேல லீடிங்ல இருக்காரு. தமிழக மக்கள் மாற்றம் வேணும்னு முடிவு பண்ணால மட்டுமே இந்த முடிவுன்னு கூட சொல்லலாம். அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா விஜய் சார் தமிழக மக்களுக்கு வந்து பெண்கள் பாதுகாப்பை நான் அதிகப்படுத்துவேன், மதுவை ஒழிப்பேன், அது ஒரே ஒழிப்பேன்னு சொல்லல, படிப்படியா நான் ஒழிப்பேன், லஞ்சம் வாங்க மாட்டோம், இங்க வந்து பாத்தீங்கன்னா மேல கீழே அப்படிங்கிறதுக்கு தெரியாது, இங்க நம்ம எல்லாருமே சரிசமம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாக்குறுதிகளை கொடுத்துருக்காரு. விஜய் சார் கண்டிப்பா இந்த 5 வருஷத்துக்கு நீங்க நல்லது பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அடுத்த 5 வருஷத்துக்குமே நீங்க தான் சிஎம். அது யாருன்னு நினைச்சாலும் மாற்ற முடியாது.